அந்த ஒவ்வொரு துயரமும் நம்மை பண்படுத்தி இறைவனை நோக்கி தள்ளும். நமக்கு இந்த உலகில் யாருமே கிடையாது, இறைவனை தவிர வேறு பலம் கிடையாது, மனித பலம் கிடையாது, பணபலம் கிடையாது, பதவி பலம் கிடையாது, இறைவன் ஒருவர் மட்டும்தான் நமக்கு பலம் என்ற உணர்வை தந்து அவரை நோக்கி தள்ளிவிடும். அப்பொழுது இறைவனிடம் நெருக்கம் கூடும். நடக்கும் ஒவ்வொரு துன்பமும் துயரமும் நமக்கு ஆத்ம லாபமாகிவிடும். இந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்து இதற்காக இறைவனிடம் நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். இதை பகவான் அடிக்கடி வலியுறுத்துவார். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையில் அந்தந்த ஜீவன்களுக்கு பல கஷ்டங்கள், பல துன்பங்கள். இவைகளெல்லாம் அந்த துன்பங்களில் இருந்து விடுபட்டு அவைகளுக்கு ஒரு மேன்மை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்வோம். இறுதியாக